கிறிஸ்து இயேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராக யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏன் கர்த்தரை நம்ம என்றென்றைக்கும் நம்ப வேண்டுமா? ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவேதான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் சொல்லி வாசிக்கிறோம். சதா காலங்களிலும் அவர் இருக்கிறார். ஆகவே அவரை நம்ம என்றென்றைக்கு என்ன செய்யணும்? நம்பணும். குறிப்பிட்ட நாளுக்காக மாத்திரம் இல்ல, குறிப்பிட்ட வருஷத்துக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் அவர் தான் நான் நம்பணும். காரணம், அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? இட்டர்னல் ராக், நித்திய கன்மலையாக இருக்கிறார். ஆகதான் தானியேல் புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கு நிலைத்து இருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு வருந்தும் அழியாத ராஜ்யம் உள்ளவர். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் இதுவரைக்கும் நம்ம உலகத்தாரை, அரசியல்வாதிகளை நம்பி, சொந்த பந்தங்களை நம்பி ஏமாந்து போனது போதும். இன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்களாக நாம் இருக்கணும். கர்த்தரை நம்புகிறவர்களாக நாம் மாறணும். அதுதான் சொல்றாரு, கர்த்தரை என்னென்றைக்கு என்ன பண்ணுங்க? நம்புங்கள். அவர் நமக்கு நித்திய கன்மலையாக இருக்கு. ஆகவே நித்திய கன்மலையாக இருக்கிற அவரை நம்புவோம். அவருடைய வார்த்தையை நம்புவோம். அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவோம். தொடர்ந்து நம்மை கடந்து நாட்களில் நடத்தினது போல இப்பொழுது நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றியப்பா. நாங்கள் எப்பொழுதும் என்னென்றைக்கும் உம்மை நம்ப வேண்டும் என்று சொல்லி சொன்ன வார்த்தைக்கு நன்றி. மனுஷனை நம்பி, உலகத்தை நம்பி ஏமாந்து போனது போதும் ஆண்டவரே. இனிமேல் நாங்கள் உண்மை நம்புகிற பிள்ளைகளாய் வாழ நீர் எங்களுக்கு நித்திய கன்மலையாய் இருக்கிறீர். இந்த சிந்தனையோடு கூட, விசுவாசத்தோடு கூட வாழ உதவி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.